விறங்கறி எவ்வாறு உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க சந்தேகம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தாங்க விளக்கம். விறங்கறி வேற ஒன்றும் இல்லை, சம்மந்தி இடிப்போம் பார்த்தீங்களா, நம்ம சம்மந்தி இடிக்கிறதுக்கு தேங்காய், புளி, உப்பு, ஜீரகம், ஒரு சின்ன உள்ளி பயன்படுத்துவோம் இல்லையா, அதே சேம் ஸ்டைல் தான். வேணும்னா கருவேப்பிலையும் போட்டுருக்கலாம். சம்மந்தி இடித்து போக மீதி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அது உப்பு போதாது, மிளகாய் பொடியும் கொஞ்சம் சிறிதளவு மஞ்சள் பொடி போட்டு இல்லையா தண்ணியை விட்டு கல்லுப்பு போட்டு ரெடி ஆகிட்டிங்கன்னா இது விறங்கறி ஆகிடும். சிலவங்க கடுகு தாளிச்சும் நம்ம பயன்படுத்தலாம். இது விறங்கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போதைக்கு கொதித்து அப்படி பதவை கட்டி வரும் பார்த்தீங்களா, அப்போ இறக்கிடுங்க. இந்த விறங்கறியை கூட மரக்கறி, மீன் சாப்பாடு நல்ல டேஸ்டியாக இருக்கும். தேவைப்பட்டால் இதுக்கு கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறமா சூடாக்கி எடுத்தால் போதும், கொதிக்க வைக்க தேவையில்லை. இது அன்றைய நாள் சூப்பரான ஒரு டேஸ்டியாக இருக்கும். வெறுமனே கூட சாப்பிட்லாங்க. விறங்கறின்னு சொன்னாலே வெறுமனே சாப்பிடக்கூடிய கறி தான் விறங்கறி. வெறுமனே சாப்பிட்லாங்க விறங்கறி அப்படியே விட்டு. நம் முன்னோர்கள் எல்லாம் சம்மந்தி அரைக்கும் போது அம்மியில் வச்சு அரைச்சிட்டு அந்த மீதி இருக்க தண்ணியை கொஞ்சம் கூட உப்பை போட்டு அப்படியே விறங்கறி போல் ஊற்றி அப்படியே சாப்பிடுவோங்க. நாங்கள் முன்னாலே எல்லாம் அம்மியில் வச்சு சம்மந்தியை அரைச்சிட்டு மீதி அதை தொட்டு தொட்டு விடுக்கு தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பும் போட்டு 2 கருவேப்பிலையும் போட்டு இப்படி தாங்க எங்கள் அம்மா தந்துடுவாங்க சாப்பிடக்கு. சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் போவோம் முன்னாடி.